வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. வழக்கம் போல் நம்மளது வந்து காலையில் விரத நாள் தான். காலையில் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் மதியம் வரைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா பப்பாளி ஜூஸ் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிட்டேயில் குடிக்கிறதுக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வச்சுருக்காங்க. இது ரெண்டு தான் குடிக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். கண்டிப்பாக அதை சாப்பிட்லாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஜூஸாக குடிக்காதீங்க, பழமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம விரதங்கிறனால இதை சாப்பிட்றோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த சர்க்கரை வியாதியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்ம இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 இன்சிடென்ட் நடந்தது. அதில் ஒரு இன்சிடென்ட் பற்றி இப்போ பேச போகிறோம், இன்னொன்று நாளைக்கு பேசலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டு அவராக வந்து விரதம் இருந்திருக்காரு. ஆனால் சரியாக முறையாக ஃபாலோ பண்ணல, சரியான நேரத்தில் சாப்பிடல, சரியான நேரத்தில் கண்ட நேரத்தில் டீ அந்த மாதிரிலாம் குடிச்சிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து லோ சுகர் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நீங்களாக முடிவு பண்ணி இருக்காதீங்க. உங்களுக்கு சர்க்கரை அளவு என்ன இருக்குதுங்கிறத பார்த்துட்டு உங்கள் மருத்துவரை வந்து கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருங்க. இன்டர்மிட்டன்ட்